நேத்து வந்து ஒரு தரமான ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். பட் நேத்து மிஸ் பண்ணவங்க நெறைய பேர் வந்து இன்னைக்கும் அத வந்து டிஎம் பண்ணி நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. நேத்து வந்து ஆக்சுவலா இதுக்கு மட்டும் ஒரு 3 மாசம் வேலை பார்த்திருக்கோங்க. நீங்க எந்த எக்ஸாம்னாலும் எடுத்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காம போகவே கூடாது. அததான் நாங்க எப்பவுமே சஜெஸ்ட் பண்றது. அது உங்களுக்குமே தெரியும் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா. 8 புக்லெட் வந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். கொஸ்டின் பேங்க் புக்லெட்ஸ். புக்லெட்னா சின்ன சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒன்னும் 1000 பேஜுக்கு மேல இருக்கு. அது பக்காவா உங்களுக்கு ஷிஃப்ட் பேஸ்ல எக்ஸாக்ட் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸா லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தேடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2022, 23 அந்த மாதிரி இருக்கும். ஈவன் போன வருஷத்தோடது கூட பெருசா கிடையாது. கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆன்சர் சொல்யூஷன்ஸ் இருக்காது. அது முக்கியமா மெயின்ஸுக்கு இருக்கவே இருக்காது. இது எல்லாமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 8 கொஸ்டின் பேங்க் புக்லெட்ஸுமே லான்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நிறைய வெப்சைட் வந்து ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், மெயின்ஸ் வந்து கிடைக்காது. நம்ம சர்ச் பண்ண கூட கிடைக்காது. அது எல்லாத்தையுமே ஒரு அழகா ஒரு சூப்பரான டெஸ்ட்ல டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம எலைட் பாஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த யார் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம 100% வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். அதாவது 100%னா உண்மையா பார்த்து படிக்கிறவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து அவ்வளவு பேர் வந்து கிளியர். அதுவும் நம்மலாம் வந்து நம்ம சார் ப்ராமிஸும் பசங்களுக்கு பண்ணியிருந்தோம் சார். என்னன்னா அடுத்து நம்ம என்னன்னா கோர்ஸ் வந்து ஆப்ல லான்ச் பண்றோம், வெப்சைட்ல லான்ச் பண்றோமோ அது எலிட் பாஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இதை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் சார் லான்ச் பண்ணுவோம், பண்ணிட்டு இது தனியா பெய்டு, இது தனியா பெய்டு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கிறதுல லோவஸ்ட் பிரைஸ் வச்சு ஆஃபர் பண்ணியிருந்தோம். சோ அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் கேட்டதுனால மட்டும் இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே இருக்காது சொன்ன மாதிரி. சக்சஸ் அப்படிங்கிற கூப்பன் கோட் போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ மேடம் வந்து நீங்க ஆல்ரெடி பே பண்ணி வச்சிருக்கீங்க. சோ வந்து A to Z complete strategy for bank exam இத பார்த்து வந்து அப்படியே நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். பேங்கிங் சிலபஸ், பிலிம்ஸ்க்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், மெயின்ஸ்க்கான ஷெட்யூல் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஒரு மென்டார் சப்போர்ட் இருக்கு. இதுல வந்து கம்ப்ளீட் ஆப்டிட் கோர்ஸ்ல 450 வீடியோஸ் இருக்கு. இந்த பிலிம்ஸ் சார் இது எதுக்குள்ள போகணும்னு சொல்லிடுறோம். kanishlogistics.com குள்ள போயிட்டு எலிட் பாஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. எலிட் பாஸ் குள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இருக்கும். கிளிக் பண்ணுங்க. அதுல இங்கிலீஷ் அப்படினா மேம் வந்து 14 வீடியோஸ் எடுத்துருக்காங்க. ரீசனிங் வந்து 129 வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பிராக்டிஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இருக்கு. ஓகேவா? இப்ப ஆப்டின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்டிக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்கும்? பேசிக் கோர்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும், கேட்டுன்னு இருக்கும். அது மூணுமே சேர்த்து தனித்தனியா இருக்கும்ல, அது எல்லாமே சேர்த்து எலிட் பாஸ்குள்ள இருக்கும். இங்கிலீஷ்க்கு எடுத்தீங்கன்னா கிராமர் கோர்ஸ் தனியா இருக்கும், அட்வான்ஸ் பேட்ச் தனியா இருக்கும், மீ வொக்காபுலரி தனியா இருக்கும், 2.0 தனியா இருக்கும். இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ்குள்ள வரும். இந்த மாதிரி தான் ரீசனிங்கும். எத்தனை பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் தனித்தனியா. பசில் பிராக்டிஸ் செட், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கிரிட்டிக்கல் ரீசனிங், ஃப்ரேசல் வேர்ட், ஆர்பிபிஓ கிளைம்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் 60, இதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 அதிகமான क्वेश्चंस இருக்கும். நேத்து நம்ம வந்து லான்ச் பண்ணது அப்படின்னா சோ இந்த எலைட் சக்சஸ் கிட் குள்ள அவ்வளவு பிடிஎஃப் இருக்கும். 25 நினைக்கிறேன். ஒவ்வொரு 25 குள்ள 500 பேஜ், 1000 பேஜஸ் இருக்கும். அவ்வளவு பேஜஸ் இருக்கு. சோ இப்ப நேத்து தான் லான்ச் பண்ணிருந்தோம் 2026 எக்ஸ்பெக்டட் பேங்க் எக்ஸாம் क्वेश्चन பேங்க் புக். இதுல தான் இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கொடுத்திருந்தோம். மேம் கிளியரா தெரியும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் So 2025, 29 November. So சுமார் 5 months முன்னாடி வந்த எக்ஸாம் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்டேட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே பார்த்துட்டு வாங்க லேப்டாப் மொபைலில். நான் ஓகே ஸ்பீடாக இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். இது பாருங்க, இங்கிலீஷ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியாது எவ்வளவு பெருசா இருக்குன்னு. எல்லாமே எக்ஸாக்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் வருது. இதுல 3 ஸ்லெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ், தென் எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ். ஓகே, மிச்சம் 5 செட் புக்லெட் வந்து உங்களுக்கு எலைட் பாஸ்குள்ள வந்து டெய்ட்ல இருக்கும்.